அவர் பேசுறது தமிழ் தேசியமே கிடையாது. தனித்தமிழ்நாடு கோரிக்கை வைக்கிறாங்களா? வைக்க முடியாது. வைக்க முடியாது. அப்ப முடியாதுன்னா நீ பேசுறது தமிழ் தேசியம் கிடையாது. தனித்தமிழ்நாடு கோரிக்கை தான் தமிழ் தேசியமா இருக்க முடியும். இவர் தேர்தலில் நிற்கிறார். அப்ப இந்தியாவை ஏத்துக்கிட்டாருன்னா, இந்திய தேசியத்தை ஏத்துக்கிட்டாருன்னா தமிழ் தேசியம் எங்க இருக்கும்? நீங்க தமிழ் தேசியம் பேசுறதுனா இந்த கான்ஸ்டிடியூஷன் ஏத்துக்கல, இந்த எலெக்ஷன் நான் நிக்க மாட்டேன், எங்க தமிழ்நாடு தனி நாடு, எங்களை இந்த இந்தியாவுக்குள்ள வச்சிருக்காதீங்க, நாங்க தனி தமிழ்நாடு வென்றெடுப்போம் சொல்லுங்க. அவர் பேசுறது தமிழ் தேசியமே கிடையாது. தேசியம்ங்கிற சொல்லே முதல்ல தமிழ் சொல் கிடையாது. அப்படி பார்த்தா தூய தமிழ்னு வரணும்னா தேசியம்ங்கிற சொல்லே தமிழ் சொல் கிடையாது. தமிழ் தேசம் அப்படிங்கிறது தமிழரசன் பேசின அரசியல், அது தமிழ் தேசியம். எங்களுக்கு தனித்தமிழ்நாடு வேணும், நாங்கள் இந்திய பேராதிக்கத்தின் கீழே இருக்க மாட்டோம், எங்களுக்கு இந்திய தேசியம் வேண்டாம், நாங்கள் தனித்தமிழ்நாடு கோருகிறோங்கிறது தான் தமிழரசன் பேசின அரசியல். தனித்தமிழ்நாடு கோரிக்கை தான் தமிழ் தேசியமா இருக்க முடியும். இப்ப நாம பேசுறது மொழி உரிமையும் இன உரிமையும் உள்ளடங்கிய இந்திய தேசத்திற்குள் கட்டுப்பட்ட ஒரு அரசியல். இப்ப இவர் தேர்தலில் நிற்கிறாரு அப்படின்னா இந்த எலக்டோரல் சிஸ்டத்தை ஏத்துக்கிறாரு, அப்படின்னா இந்த கான்ஸ்டிடியூஷனை ஏத்துக்கிறாரு, அப்படின்னா இந்த இந்தியாவையும் ஏத்துக்கிறாரு. அப்ப இந்தியாவை ஏத்துக்கிட்டாருன்னா, இந்திய தேசியத்தை ஏத்துக்கிட்டாருன்னா தமிழ் தேசியம் எங்க இருக்கும்? தமிழீழ தேசியம்ங்கிறது சிங்கள பேரினவாதத்தை மட்டுமே எதிர்க்கல. எங்களுக்கு வேறு எங்க தமிழ் மொழியையும் ஆட்சி மொழியா வச்சுக்கின்னு அவங்க கோரிக்கை வைக்கல. எங்களையும் ஒரு தேசிய இனமா அங்கீகரிச்சு எங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுங்கன்னு அவர் கேட்கல, முதலமைச்சர் பதவி கொடுங்க கேட்கல. முதலமைச்சர் தரேன்னு சொல்லி வேணான்ட்டார்ல அவரு. அதை வடக்கு கிழக்கு மாகாணத்தை ஒரே பிராவின்ஸா மாற்றி அந்த பிராவின்ஸுக்கு அவர் முதலமைச்சர் ஆக்கிறோம் தானே சொன்னாங்க. அதுதானே 13th அமெண்ட்மெண்ட். அதை அவர் ஏத்துக்கல. அப்ப அவருடைய கோரிக்கை என்ன? நாங்க வேற நீங்க வேற, எங்களுக்கு தனியா எங்க தாயகத்தை பிரிச்சு கொடுங்க. அதான் தாயகம் தேசியம் தன்னுரிமைங்கிறது, தன்னாட்சிங்கிறது. தாயகம் தேசியம் தன்னாட்சி, எங்கள் நிலப்பரப்பை எங்கள் தாயகமா ஏத்துக்குங்க, எங்களுடைய அரசியல் எங்களை ஒரு தேசியமாகவும் தேசிய இனமாகவும் ஏத்துக்குங்க, அதனால எங்களை நாங்களே ஆண்டு கொள்வதற்கான இறையாண்மையை எங்கள்கிட்ட ஒப்படைங்க. இதுதான் தமிழீழ அரசியல், தமிழீழ தேசிய அரசியல். இப்போ இவங்க அதை வைக்கிறாங்களா? தாயகம் தேசியம் தன்னாட்சிங்கிறத வைக்கிறாங்களா? வெறும் மொழி உணர்வையும் இன உணர்வையும் பேசிட்டு இருக்காங்க. தெலுங்கு எதிர்ப்பை முன் வைக்கிறாங்க. தெலுங்கர்களால் தான் இங்கே எல்லாமே போச்சுன்றாங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது பெரியார் ஒரு கன்னடர், ஒரு அந்த கட்சியில் இருந்தவங்க எல்லாம் தெலுங்கர்கள், அதனால இங்கே தெலுங்கர்களால் தான் நாங்கள் அழிஞ்சு போயிட்டோம் அப்படிங்கிறாங்க. இது கருத்தியல் ரீதியாகவே வரலாற்று தவறு, என்ற வரலாற்று பிழை. இந்திய தேசியம் தான் தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருக்க முடியும். தெலுங்கு தேசியம் தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்க முடியாது. டெல்லியில் இருக்கிறது இந்தி பேசக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் இருக்கிறாங்க, தெலுங்கு பேசக்கூடிய ஆட்சியாளர்கள் அங்க இல்ல. எந்த வகையில தமிழ் தேசியத்திற்கு பெரியார் முட்டுக்கட்டையா இருந்துட்டார். மாப்போசி காலத்தில் பேசின அரசியல் அவங்களும் அன்னைக்கு திராவிட வெறுப்புங்கிறத முன்னிறுத்தி தான் பேசினாங்களே தவிர தனித்தமிழ்நாடு கோரிக்கை யாரும் வைக்கலையே. மாப்போசி தனித்தமிழ்நாடு கோரிக்கை வச்சாரா, அல்லது வேற யாராவது தனித்தமிழ்நாடு கோரிக்கை வைக்கிறாங்களா? இப்ப இவங்களே தனித்தமிழ்நாடு கோரிக்கை வைக்கிறாங்களா? வைக்க முடியாது இல்லையா? வைக்க முடியாது. அப்ப முடியாதுன்னா நீ பேசுறது தமிழ் தேசியம் கிடையாது, அது மொழி உரிமை இன உரிமை, எவ்வளவுதான். நீ கான்ஸ்டிடியூஷனை ஏத்துக்கிட்டு எலெக்ஷன்ல நிக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க பேசுறது போலி, அது தமிழ் தேசியமா இருக்க முடியாது. நீங்க தமிழ் தேசியம் பேசுறதுனா இந்த கான்ஸ்டிடியூஷனை ஏத்துக்கல, இந்த எலெக்ஷன்ல நான் நிக்க மாட்டேன், எங்க தமிழ்நாடு தனி நாடு, எங்களை இந்த இந்தியாவுக்குள்ள வச்சிருக்காதீங்க, நாங்க தனி தமிழ்நாடு வென்றெடுப்போம் சொல்லுங்க. யாரும் சொல்ல முடியாது, அப்படி வெளிப்படையா சொல்ல முடியாது. அப்ப எதுக்காக நீங்க பெரியாரை கொச்சப்படுத்துறீங்க? பெரியார் எப்படி தமிழ் தேசத்துக்கு முட்டுக்கட்டையா இருக்க முடியும்? பெரியாருடைய அரசியல் முழுக்க முழுக்க பார்ப்பனிய எதிர்ப்பு, பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு. அதனாலதான் திராவிடம்ங்கிற சொல்லாடலே வருது. திராவிடத்தை பெரியார் கண்டுபிடிக்கல. திராவிடம்ங்கிற சொல்லு பண்டிதர் அயோத்திதாசரால தான் இங்க முழக்கத்துக்கே வருது. அவர் தான் திராவிடம்ங்கிற சொல்ல முதல்ல கையாளுறாரு. அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா ஆரியத்திற்கு எதிரான ஒரு சொல்லாடலா திராவிடத்தை கையாண்டவர் பண்டிதர் அயோத்திதாசர். அப்படி துணிச்சல் இருந்தா நீங்க பண்டிதர் அயோத்திதாசர் விமர்சனம் பண்ணுங்க.